விசேஷமாக எமது ஆலயத்திலே இணையதளம் ஒன்று இருந்தது. அது மீண்டும் புதிதாக இந்த வருடத்திலே இந்த இணையதளம் வெளியிடப்பட போகின்றது. எனவே இதற்கு எமது வெப்சைட்டிலே ரீலான்ச் செய்வதற்கு உதவி செய்த என்றோ அவர்களுடைய குழு இவர்களுக்கு எமது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே இந்த நேரத்திலே இதை நாங்கள் வெளியிட்டு இதில் எமது ஆலயத்தை பற்றிய அனைத்து காரியங்களையும் இதில் நாங்கள் கற்றுக்கொள்ளலாம், எமது வரலாற்றை பார்த்துக் கொள்ளலாம். எனவே இதை விளங்கப்படுத்துமாறு என்ற இடத்திலே நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதை நாங்கள் வெளியிடுவோம். நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நமது திருச்சபை இணையதளம் தற்போது புதுப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முகவரியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது christchurch.gft.org, same as the old one. There is no changes in the website address. அடுத்ததாக இதுதான் எங்களுடைய ஹோம் பேஜ், முகப்பு பக்கம். இதில் நீங்கள் பார்க்கலாம், மேலே மெயின் மெனு இருக்கிறது. அதோடைய கூட கீழே சென்றீர்கள் என்றால் அபவுட் அஸ் என்கிற செக்ஷன், ஆலயத்தை பற்றி. அடுத்ததாக அவர் விஷன், எங்களுடைய நோக்கம். அடுத்ததாக எங்களுடைய ஆலய நேரம் மற்றும் நம்முடைய போதகருடைய மெசேஜஸ். அதோடைய கூட அவர் மினிஸ்ட்ரிஸ், எங்களுடைய ஆலயத்தில் உள்ள சங்கங்கள் அனைத்தை பற்றியும் நீங்கள் பார்க்கலாம். அதோடைய அடுத்து வருகிற இவெண்ட், இந்த நெக்ஸ்ட் இவெண்ட் இஸ் annual general meeting. இன்னும் 27 நாட்கள் அதுக்கு இருக்கின்றது. அதோடைய கூட எங்களுடைய லேட்டஸ்ட் நியூஸ் லெட்டர், எங்களுடைய வர்த்தமானியை நீங்கள் கண்டு கொள்ளலாம். இது 3D தொழில்நுட்பம் மூலமாக நீங்கள் இதிலேயே பார்த்து கொள்ளக்கூடியவாறு உங்களுக்கு அமைக்கப்பட்டுள்ளது. இதை நீங்கள் தரவிறக்கம் டவுன்லோடும் செய்து கொள்ளலாம். அதோடைய கூட எங்களுடைய சர்வன்ஸ் இதில் அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. மாண்டி தர்ஸ்டே, பெரிய வியாழனுடைய சர்வன் மற்றும் பாம் சண்டே சர்வன்ஸ் இப்போதைக்கு இருக்கின்றது. தற்போது மேலே இருக்கிற மெனுவிலே ஹிஸ்ட்ரி என்ற எங்களுடைய திருச்சபையின் வரலாற்றை பற்றி இந்த பக்கத்தில் நீங்கள் காணலாம். இதில் பல கட்டுரைகள் எழுதப்பட்டுள்ளன. அவற்றை நீங்கள் இங்கே படிக்கலாம் அல்லது பதிவிறக்கமும் செய்து கொள்ளலாம். இது எங்களுடைய ஆலயம் AI தொழில்நுட்பம் மூலமாக தடை செய்யப்பட்டுள்ளது. பழைய ஆலயம், அதோடைய கூட உங்களுடைய பழைய ஆலயத்தின் புகைப்படங்கள் இருக்கின்றது. அதை கூட இங்கே பார்க்கலாம். அதோடைய கூட நெப்போலியன் 14 அவர்கள் எழுதிய நிறைய கட்டுரைகள் இருக்கின்றது. இதெல்லாம் ஒரு பொக்கிஷம் என்று சொல்லலாம். இதை நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக எங்களுடைய சர்ச் கமிட்டி இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கின்றது. அதாவது எங்களுடைய அங்கத்தவர்கள், ஆலய நிர்வாகக்குழு அங்கத்தவர்கள் மற்றும் அவர்களின் தொடர்பு விவரங்கள் இந்த பக்கத்திலே நீங்கள் காணலாம். அதோடைய கூட எங்களுடைய ஆலயத்தின் போதகர் அவர்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸும் இதில் நீங்கள் பார்க்கலாம். மற்றபடி எங்களுடைய இங்கிலீஷ் பேரிஷ் மற்றும் சர்ச்சஸ் எல்லாம் வெப்சைட் இன்ஃபர்மேஷன் இது தரப்பட்டுள்ளது. அடுத்ததாக எங்களுடைய மினிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா என்றால் இதில் இந்த மெனுவில் நீங்கள் திருச்சபை சங்கங்களை பற்றிய விவரத்தை நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சங்கத்தின் தற்போதைய செயற்குழு உறுப்பினர்களின் தகவல்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்ல, இந்த சங்கங்களின் வரலாற்று கட்டுரைகளை இதில் நீங்கள் காணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யூத் ஃபெலோஷிப் இதில் போனீங்கன்னா இதில் நீங்கள் உங்களுடைய படங்களை பார்க்கலாம். அதோட யார் யார் இப்பொழுது குழு அங்கத்தவர்கள், செயற்குழு அங்கத்தவர்கள், உறுப்பினர்களின் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அதோட கூட இதில் தரப்பட்டுள்ள ஹிஸ்ட்ரி கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதுகளை நீங்கள் பார்த்து இல்லாவிட்டால் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதே போல அனைத்து சங்கங்களை நீங்கள் போய் பார்க்குமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்ததாக நியூஸ் லெட்டர், எங்களுடைய வருத்தமானி
உங்கள் ஆலயத்தின் மாத வர்த்தமானி செய்திமடலின் டிஜிட்டல் பதிப்பை இந்த மெனுவில் நீங்கள் காணலாம். ஜனவரி 2026 முதல் வர்த்தமானி செய்திமடல் இங்கே இணைக்கப்பட்டுள்ளது. இதை நீங்கள் வந்து பழைய செய்திமடலை நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். அடுத்ததாக உங்களுடைய ஆலயத்தின் சர்மன் எங்களுடைய நற்செய்திகளை நீங்கள் இங்கே வந்து கேட்கலாம். இதை கிளிக் செய்து நீங்கள் பார்க்கலாம். ப்ளே பட்டன் இதை ப்ளே பண்ணால் யூ கேன் ஹியர் தி சர்மன். அடுத்ததாக எங்களுடைய கேலரி, எங்களுடைய ஆலயத்தின் சகல பக்கத்திலும் உள்ள புகைப்படங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. இதை நீங்கள் இங்கே கண்டு கழியலாம். இந்த புகைப்படங்களை நீங்கள் வந்து கிளிக் செய்யும் போது அதில் உள்ள விவரங்களை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அடுத்ததாக எங்களுக்கு டொனேட் அஸ் என்கின்ற ஒரு பேஜ் இருக்கிறது. இதில் நாங்கள் யாரையும் எங்கள் திருச்சபைக்கு நிதி ரீதியாக உதவி விரும்பினால் வங்கி விவரங்கள் இங்கே நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இதன் மூலமாக டிபாசிட் செய்து எங்கள் ஆலயத்திற்கு அவர்கள் உதவலாம். அதோடைய கூட கண்டாக்ட் அஸ் என்கிற பேஜ் இருக்கு. இதில் வந்து ஆலயத்தின் தொடர்பு விவரங்களை நீங்கள் காணலாம். ஆலயத்தை எப்படி கண்டாக்ட் செய்வது மற்றும் மேப் ரீதியான தொழில்நுட்பங்கள் இங்கே நீங்கள் கண்டு கழிக்கலாம். So this is our website. இறுதியாக இந்த இணையதளத்தை டெவலப் பண்ண உருவாக்கும் வாய்ப்பை எனக்கு வழங்கிய நமது முந்தைய ஃபாதர் கிறிஸ்டி ஜோசப் மற்றும் எங்களுடைய தற்போதைய ஃபாதர் சார்ல்ஸ் மற்றும் வார்டன்மாஸுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அனைத்து பிரசங்கங்களையும் குறித்த நேரத்தில் வழங்கிய ஃபாதர் ஆமஸுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக எனது இந்த பிரசன்டேஷனை நான் முடிக்கும் வரை பொறுமையாக இருந்து இதை கண்டுகளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.